திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, பிறகு திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞான பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியையும் வணங்குகிறேன். நற்றுணையாவது நம சிவாயவே. இந்த நாள் இனிய நாளாகட்டும். 12 திருமுறையில் அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருக்கதவம் அடைதல். அப்படி தொடருங்க, வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு சேரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. அடுத்து திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம்
நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவதிருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்மா வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கதவும் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிற்கால் அருமானுற்றே பின்னை நீ அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி திரோதானம் சுத்தி திருப்பரந்திரவில் அள்ளியது. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலல் இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எல் நகை கொன்னின் திருவடி தொழுவும் சேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூழும் திருப்பரந்துறை உரை சிவபெருமானே. ஏற்று கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். ஏற்று கொடி உடையார் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். பெருமான் பள்ளி எழுந்தருளாயின் முடிதான், எழுந்தருளாயேன்னு முடிதான். எழுந்தருளாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சரி, நல்லது. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். சரியா? எழுந்தருளாயேன்னு தான் முடி. சரி 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 சரி. சரியா? சரியா. நல்லது நல்லது, மகிழ்ச்சி. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில வட திருமுல்லை வாயில் பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமி அவருடைய பதிகத்துல முதல் பாடலும் கடைசி பாடலும் பாசுபதா பரஞ்சுடரே முடியும். படுதுயர்களையா திருவோம் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோம் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே. முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை. முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால்
உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே ஏ பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே ஏ விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் விருவிட நீண்ட எம்மானை விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் விருவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை போர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை போர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே எம்பெருமான் அருள் தரும் கொடியிடை நாயகியுடனாகிய மாசிலாமணீஸ்வர திருவடிகளே சரணம் 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 சரணம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். இப்படி ஒரு களத்தை நமக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் பிறந்த மொழி பயின்று தாயாகவும் தந்தையாகவும் பிறகு ஆசானாகவும் ஆசிரியராகவும் காரிய குருவாகவும் காரண குருவாகவும் பிறகு நமக்கு சிவகுருவாக வந்து திருவடியை காண்பித்து கொடுத்து புருவ நடுவிலே எல்லாம் வல்ல இறைவனுடைய சுட்டி காண்பித்து தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்ப இறைவனை தொட்டு காமிக்கணுமா, அந்த கட்டவரில் வச்சு அழுத்தி கொடுத்து முதுகெலும்பு நேரா வச்சு சென்முத்திரியை பிடிச்சி இங்கதான் இருக்கிறாருன்னு காதுல அதை ஓதி கொடுத்து ஓங்காரத்தை உணர்த்தி கொடுத்து தொட்டு காமிச்சா மட்டும்தான் இறைவன் என்ன பண்ண முடியும். அதனாலதான் குருநாதருடைய உபதேசம் நிச்சயம் வேணும். அப்படிப்பட்ட சிவகுருவாக இருக்கக்கூடிய நமக்கு தொட்டு காண்பித்த அந்த சிவகுருவுக்கு சிவபெருமனை காமிச்சு கொடுத்ததுனால அதுக்கு சிவகுருன்னு பேர். உலகத்தை காமிச்சு கொடுத்தாலும் அவருக்கு காரிய குருன்னு பேர். காரியத்தை முடிக்கணுன்றதுக்காக காரணமா வந்த குருவுக்கு காரண குருன்னு பேர். ஆனா சத்தியத்தை சொல்லி உண்மையை சொல்லி கொண்டாந்து இங்க சேர்த்தாரு இல்லையா, அவருக்கு சிவகுருன்னு பேர். சிவனுக்கு குரு அவர் இல்லை, சிவனை காண்பித்து கொடுத்த குரு அவர் தான் சிவகுரு. சிவனுக்கு குரு ஒரு போத்தம் வர முடியாது. இந்த அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா கூட தகப்பன் தன் மகனுக்காக என்ன பண்ணார், பணிஞ்சார். அவ்வளவுதான். தகப்பன் தன் மகனுக்காக பணிஞ்சார். குழந்தை அந்த பிரணவத்தை உணர்ந்திருக்குதா, சொல்லு சாமி. நம்ம குழந்தை பூட்டு கால் போட்டு உதைக்குதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம போட்ட பூட்டு நம்ம குழந்தை தானே. ஆமா, அப்ப எத்தனை முறை உதைச்சாலும் அது குழந்தை நம்ம குழந்தை தானே. அந்த மாதிரி கொஞ்சம் பணிஞ்சு சுப்பையாவா என்ன பண்ணார், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு என்ன பண்ணார், முட்டி போட்டு கேட்டார். ஏன்னா அவர் பணிஞ்சா தான் அந்த உலகம் பணியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடும், ஆணவம் ஆயிடும். அப்போ அந்த ஆணவம் வராம பார்த்துக்கிட்டு தான் சாமி என்ன பண்ணாங்களாம், அந்த முட்டி போட்டு வாயில கை வச்சு பணிஞ்சு, யாம் உபதேசிப்பதால் நாம் குரு, கேட்பதால் நீ சீடர் ஆகிறீர் அப்படின்னு உடனே என்ன சொன்னார், உடனே அந்த சீடனுக்கு கொண்ட பண்பை சாமி நிரூபிச்சாங்க. அது மகனாக இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அது அப்படியே அந்த பணிஞ்சு பிரணவ பொருளை கேட்கும்போது உபதேசம் பண்ணார். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய இறைவனுக்கு எதுவும் தெரியாதா? நிச்சயம் தெரியும், எல்லாம் தெரியும். குழந்தை இந்த உலகத்தை
நிர்வாகம் பண்ண போது இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணதுன்னா அது சரியா பண்ணுதா இல்லையான்னு பார்ப்பார் இல்லையா? மிகவர சௌபாகியத்தை கொடுத்து முருகபெருமான் அனுப்பி வைக்கிறாருன்னா அது சரியா செய்யணுமா வேணாவா அப்படின்னு பார்க்கும்போது பிரணவத்தை அது சொல்லுதா இல்லையான்னு பண்ணிச்சு என்ன பண்றாரு? ஏன் பரமன் பணிகிறாரு? பரமனாக இருந்தாலும் உலகியலில் நீ கற்றுக்கொள்ளும் போது பணிய வேண்டும். அப்ப கற்றுக்கொள்வதற்கு பணிவு வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் சாமி பணிஞ்சு காமிச்சாங்க. ஒரு சீடன் எப்படி இருக்கணும்னா பணிவாக இருக்க வேண்டும். இந்த பணிவு இல்லாதவர்களுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது. பணிவு இல்லாதவர்களுக்கு உபதேசமே கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதுன்னா அவங்க 2 கத்துக்கிட்டு 3வது விஷயம் நமக்கே தண்ணி காமிப்பாங்க. 2 தான் கத்துருப்பாங்க. 3வது வந்திருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ குரு உபதேசம்ன்றது எவ்வளவு பெரிய முக்கியம். அப்ப சிவகுருன்னா சிவபெருமானை சுட்டி காண்பித்தவர்களுக்கு பேரு சிவகுருன்னு பேர். அப்படிப்பட்ட குருநாதருடைய பெரும் கருணைனால எம்பெருமான் திருவடியாகிய புருவ நடுவு நம்ம தொட்டு வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், அந்த நெற்றி பொட்டுகள் கொண்டு போய் தொட்டு காண்பித்திருக்கிற அந்த குருவுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழையும். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. எப்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலும் குருவருளை பத்தி தான் நம்ம பேசுறது. ஏன்னா அவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கோம். நம்ம இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இவ்வளவு தூரம் பகிரங்கமா பேசுறோமே, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். எத்தனை வருடங்களை செலவு பண்ணிருக்கிறோம். எவ்வளவு புத்தகங்களை படிச்சிருக்கணும், எவ்வளவு இடத்துல அந்த இடத்துக்கு வருது, எவ்வளவு தவத்துல உட்கார்ந்து இருக்கணும். உணரவும் தானே பகிரங்கமா பேசுறோம். இல்லைன்னா திருமந்திரத்தை கையில் எடுக்க முடியுமா? திருமந்திரத்தை கையில் எடுக்க முடியுமா? முடியாது. இல்ல வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? உதவாது. அவ சாமியோட பெருங்கருணை தானே. ஆமா. அப்ப குருவருள் இல்லைன்னா நமக்கு திருவருள் கிடைக்கும். அப்ப திருவருள் இல்லைன்னா நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. இவ்வளவு தைரியமா திருமந்திரத்தை கையில் எடுக்க முடியாது. அப்படி நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். இந்த அதிகாலையில் நம்மளை சிந்திக்க வச்சார் இல்லையா? அதனால திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மன்னமொழி மேகலாலை வணங்கி குருவருளையும் திருவருளையும் எண்ணி வியந்து நிகழ்ச்சிக்குள் நுழையும். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய காலச்சக்கரம் பரிவட்டம் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் கீழே 2வது பாடலை நாம் சிந்திக்கின்றோம். நேற்று நம்ம முதல் பாடல் பார்த்தோம். அந்த முதல் பாடலுக்கு படிப்புரை மாறி இருந்தது. அதனால முதல் பாடல் அதோடைய தாத்பரியம் என்னன்னு, உண்மை என்னன்னு நம்ம பார்த்தோம். மதிவட்டம், அப்புறம் சூரிய மண்டலம், 2 மண்டலத்தை பத்தி பார்த்தோம். 2 மண்டலமும் என்னன்னு சொன்னேன். வலது கண்ணு, இடது கண்ணு. சந்திர மண்டலம்னா என்ன, சூரிய மண்டலம்னா என்னன்னு பார்த்தோம். அது எங்க ஒடுங்கணுன்றதே நேற்று நம்ம பார்த்தோம். சிவபெருமான சிவசிவா. இன்னைக்கு நம்ம சக்கரம்னா என்னன்னு பார்த்தோம். நேற்று சங்குன்னா என்னன்னு பார்த்தோம். இவ்வளவு ரகசியங்களை நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 2வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். உற்றறிவைந்தும் உணர்ந்தறிவாரேழும் உற்றறிவைந்தும் உணர்ந்தறிவாரேழும் கற்றறிவேட்டும் கலந்தறிவொன்பதும் பற்றிய 10ம் பலவகை நாழிகை அற்றது அறியா அழிகின்றவாறே. பற்றிய 10ம் பலவகை நாழிகை அற்றது அறியா அழிகின்றவாறே. இனி பாடலை பதமா பிரிச்சு பார்த்தலாம். உற்று அறிவை 5ம் உற்றறியும் 5 உற்று அறிவை 5ம் உற்றறிவு 5ம் இப்படி பிடிச்சுக்கலாம். உற்று அறிவு 5ம்
உணர்ந்த அறிவு 6 7, உற்ற அறிவு 5, உணர்ந்தறிவு 6 7, கற்றறிவு 8, கலந்தறிவு 9, பற்றிய 10, பலவகை நாழிகை அற்று அறியாது அழிகின்றவாறே அப்படின்னு திருமூல நாயனார் அழிகின்றவாறேன்னு முடிக்கிறார். ஆமா, சேக்கிழார் பெருமான் எந்த இடத்துலயும் எதிர்வினை சொற்களை ரொம்ப நுட்பமா கையாள்வார். முத்தநாதம் வந்தான் கொன்னுட்டான்னு சொல்லவே மாட்டாரு. வந்தான் தன் காரியத்தை முடித்தான் தான் சொல்லுவார். பெரிய புராணத்துல இது ஒரு பெரிய சிறப்பு. எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. எந்த இடத்துலயும் எதிர்வினை சொற்கள் எதிர் சொற்களை பகிரங்கமா சொல்ல மாட்டார் சேக்கிழார் பெருமான். அவச்சொல்ல அதுல இருக்காது, எந்த விதமும் பகிரங்கமா இருக்காது. ஆனா இது சாத்திர நூல். நீ அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உயிர்கள் படுகின்ற துன்பத்தை அப்படியே வெளிப்படுத்திய நூல் என்பதால் அழிந்தவாறே அப்படின்ற சொல்லோட முடியுது. சரி, முதல் வரி என்ன? இப்ப இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை நம்ம பார்த்துருவோம். இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்ம ஆதனம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். பொழிப்புரை: உடலுக்கு உற்றால் ஐம்புலன்களை ஐம்பொறிகள் பொருந்திய பொதுவாக அறிகின்ற 5 நாளும் பொறிகள் பொதுவாக அறிந்தவற்றை மனம் முதலிய உட்கருவினை பற்றி நின்று சிறப்பாக அறிகின்ற நிலையில் அந்த 6 நாளும் மனம் சிறப்பாக அறிபவற்றில் உயிர் அழுந்தி நிற்கும் நிலையில் அந்த 7 நாளும் உயிருக்கு உறுதி தேட எண்ணி நூல்களை கற்கும் நிலையில் அந்த 8 நாளும் கற்றவற்றை அனுபவமாக உணரும் நிலையில் அந்த 9லும் அனுபவமாக உணர்ந்த நூற்பொருளை கடைபிடிக்கும் நிலையில் அந்த 10 நாளும் இவ்வாறு பல வகை தொழிலால் உடலுக்கு அளந்த நாழிகை கழிந்தது தெரியாமல் கழிந்து போவது இறங்கத்தக்கது. இதுதான் பொழிப்புரை. இந்த 10 அறிவையும் அறிந்து கொள்ளாமலே இந்த உயிர் மண்ணை விட்டு போயிடுதே அப்படின்ற வருத்தத்தை இங்க தெரிவிக்கிறார். இங்க வருத்தத்தை பதிவு பண்றார். நேற்றைய பாடல்ல ஆராய்ந்து அறிந்து கொண்டேனேன்னாரு. ஆயலுற்றேனே என்ற சொல்லுக்கு ஆராய தொடங்கினேனே, உயிர் போற வகையை ஆராய்ந்து தொடங்கினேன்னு சொல்லிட்டு நேத்து பார்த்தோம். இன்னைக்கு அழிகின்ற வாரே அப்படின்னு பிடிக்கிறாரு. கொஞ்சம் எச்சரிக்கை பண்றாரு, வேற ஒண்ணுமே. மொத்தம் 10 அறிவு. திருப்பி ஒருமுறை அந்த பொழிப்புரையை படிச்சிடுறேன், ஏன்னா விளக்கம் தேவைப்படும் இல்லையா. உடல் கூற்றால் ஐம்புலன்களை ஐம்பொறிகள் பொருந்தி பொதுவாக அறிகின்ற 5 நாளும் பொறிகள் பொதுவாக அறிந்தவற்றை மனம் முதலிய உட்கருவினை பற்றி நின்று சிறப்பாக அறிகின்ற நிலையில் அந்த 6 நாளும் 6வது அறிவு அந்த மனம் சிறப்பாக அறிபவற்றில் உயிர் அழுந்து நிற்கும் நிலையில் அந்த 7 நாளும் உயிருக்கு உறுதி தேட எண்ணி நூல்களை கற்கும் நிலையில் அந்த 8 நாளும் கற்றவற்றை அனுபவமாக உணரும் நிலையில் அந்த 9 நாளும் அனுபவமாக உணர்ந்த நூற்பொருளை கடைபிடிக்கும் நிலையில் அந்த 10 நாளும் இவ்வாறு பல வகை தொழிலால் உடலில் அளந்த நாழிகை கழிந்தது தெரியாமல் கழிந்து போவது இறங்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 அறிவும் தெரிஞ்சுக்காமலே இந்த உயிர் என்ன பண்ணுது, போயிருது என்ற வருத்தப்பட்டு அழிகின்ற வாரேன்னு படிக்கிறார். சரி, இப்போ நம்முடைய யதார்த்த உலகத்துல சாமியோட பெருங்கருணையினால சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு நமக்கு திருமூல நாயனார் நமக்கு என்ன தெரிவிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். உற்ற அறிவு 5ம் நிச்சயம் புலன்கள் மூலியமா பெறக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்புறம் புலன்கள் 5, பொறிகள் 5, பூதங்கள் 5. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகாயம், வாயு, அக்னி, அப்புறம் நீரு, நெருப்பு, அப்புறம் நிலம். பஞ்சபூதங்கள். புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. பொறிகள் எப்படி பிரிக்கலாம்?
அந்த ஒவ்வொரு புலன்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூட்சம் இருக்கு இல்லையா? காதுன்னா கேட்கும். அதாவது ஊறு, ஓசை, ஊறு, ஓசை, ஒலி, அப்புறம் சுவை. ஊறுன்னா மெய், அப்புறம் வாயின்னா சுவை, கண்ணுன்னா ஒலி, காதுன்னா ஓசை, மூக்குன்னா வாசனை. அவ்வளவுதான். அப்புறம் கை, காலு, வாக்கு, பாணி, பாதம், பாய், உபஸ்தான்றாங்கல்ல, அது மாதிரி கைகள், கால்கள், இந்த கர்மேந்திரியங்கள் சொல்றாங்கல்ல, தொழில் செய்வதற்குண்டான கருவிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்ற மாதிரி கர்மேந்திரியம், ஞானேந்திரியங்கள் 10. இத்தனை அறிவு இருந்தாலும் இந்த புலன்களாக பெறக்கூடிய 5 அறிவு, அதுதான் உற்றறிவு 5ம். பொதுவாக சொல்ற உற்றறிவு, உற்று அறியக்கூடிய 5, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுக்கு மூலியமா பெறக்கூடிய அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டார். உற்றறிவு 5ம். இந்த 5புலன்களாக வந்தக்கூடிய அந்த உணர்ந்த பிறகு இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு முடிவு எடுப்பீங்கல்ல, ஆராய்ஞ்சு நல்லது நல்லது கெட்டது பார்ப்பீங்கல்ல, அதுக்கு 6வது அறிவு பகுத்தறிவு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். உற்றறிவு 5ம், உணர்ந்தறிவு 6, 7ம், உணர்ந்த அறிவு 6, அப்புறம் பிறகு 7, கற்றறிவு 8ம், கலந்தறிவு 9ம், பற்றிய 10ம், பல வகை நாழிகை, அற்றது அறியா அழிகின்றவாறு. பொதுவா உற்றறிவு என்பது எல்லாருக்கும் இந்த புலன்கள் மூலியமா கிடைக்கிற அறிவு. உணர்ந்த அறிவு 6வது அறிவு. உணர்ந்த அறிவுனா அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பாக்குற அறிவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பகுத்தறிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். பகுத்தறிவுனா இந்த பக்கம் போனா படுகொடி இருக்குது, போகக்கூடாது. நெருப்புன்னா சுடும். ஆடி மாசம்னா மழை பெய்யும், கார்த்திகை மாசம்னா மழை பெய்யும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராயிடணும். இப்ப விதை போட்டா தான் அப்புறம் நம்ம அறுவடை செய்ய முடியும். இதெல்லாம் பகுத்தறிவு. இந்த நேரத்துல இதை செய்யணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணாதான் இது சரியா இருக்குன்றது அந்த 6வது அறிவு. அப்ப புலன்களாக கிடைக்கக்கூடியது 5 அறிவு. புலன்கள் மூலியமா கிடைக்கக்கூடியது 5 அறிவு. அதாவது உற்றறிவு 5ம், உணர்ந்தறிவு 6ம். அப்படின்னா அதனால நல்லது கெட்டது தீர்மானிக்கிறோம் இல்லையா, அதுதான் 6வது அறிவு. அதுக்கு பகுத்தறிவுன்னு குறிப்பு. இந்த 6வது அறிவுக்கு அப்புறம் ஒரு 7வது அறிவு இருக்கு. உணர்ந்த பிறகு 6, 7ம்ட்டாங்க. பகுத்தறிவால கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள்னால கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்குல்ல, அது 7வது அறிவு. எப்படி? 7வது அறிவு நம்முடைய சகசிராரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு. 6வது அறிவு புருவ நடுவுல இருந்து கிடைக்கக்கூடிய அறிவு. உற்றறிவு புலன்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய அறிவு 5. அதுல நல்லது கெட்டதை தீர்மானிக்கிற 6வது அறிவு, அதான் புருவ நடு. 7வது அறிவு சகசிராரம். சகசிராரத்திலிருந்து உணரக்கூடிய அந்த 7ஆம் அறிவு. இதை குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, பெரியோர்களால் கேட்ட செய்தி சொல்லப்படுது. இது உலகத்தாருக்காக இந்த பாடலை எடுத்தோம்னா, 6வது அறிவு பகுத்தறிவு, 7வது அறிவு பெரியோர்கள் கொடுத்த அறிவு, 8வது அறிவுன்னு ஒண்ணு பிரிக்கிறாங்க. 8ம் அறிவு கலந்தறிவு, கற்றறிவு 8ம். இப்படி அறிகின்ற அறிவை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பிரிக்கிறாங்க. அது முதல் 5 ஐம்புலன்கள் மூலம் கிடைக்கிற அறிவுன்னு பிரிச்சுட்டாங்க. 6வது அறிவு நல்லது கெட்டதை பகுத்தறிவுன்ட்டாங்க. 7வது அறிவு பெரியோர்களால் கொடுக்கப்பட்ட உபதேசம் அப்படின்னு குறிப்பு இருக்கு. பிறகு தானே கற்றுணரும் நூல் அறிவால் வரும் 8வது அறிவு. தானே கற்று உணரும் நூல் அறிவு. அது எப்படி? தானே கற்றுணரும் நூல் அறிவு, அது 8வது அறிவு. 9வது அறிவாக என்ன சொல்லப்படுதுன்னா பட்டறிவு. பட்டறிவுன்னா கலந்து ஆலோசனை பண்ணி அது கூட பெறக்கூடிய அறிவு தான் பட்டறிவு.
அப்போ கடைசியில இந்த அறிவுக்கெல்லாம் மூலமா இருக்கிற பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறது 10வது அறிவு. இந்த 10 அறிவையும் படிப்படியா தெரிஞ்சுக்காம இந்த உயிர் அழிஞ்சு போதே அப்படின்றதுதான் ஆதங்கங்க. இதுதான் ஆதங்கம். ஆராய்ந்து இந்த 10வது அறிவையும் அறிந்து கொள்ள முடியாமல் இந்த ஜீவன்கள் அழிகின்றனவே, இந்த அழிவதற்கான வழி அறியாமையே என்ன சுட்டி காட்டப்படுது. அற்று அறியாது அழிகின்றவாறே. அப்ப அறிவை 10ஆ பிரிக்கிறாரு. இப்ப நம்ம அந்த 10 அறிவையும் பொழிப்புரைகள் இல்லாத எப்படி நம்ம உணரணும்ன்றதை பார்ப்போம். திருவள்ளுவர் கருணையினால எல்லா உயிர்களுக்குமே அறிவு இருக்கு. புலன்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு. ஆனா உயிர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சுட்டி காமிச்சா தான் அது உணரும். பாரு, அந்த பக்கம் போகாத, படுகொடி இருக்குது, அவங்க கூட சேராத, சேர்ந்தேன்னா உன் புத்தி மாறி போயிடும், அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதான் அப்போ உற்றறிவு 5ம் அப்படின்னா அந்த புலன்கள் மூலியமா கிடைச்ச அறிவு. அடுத்து உணர்ந்த அறிவு, அந்த 5 அறிவுல உணர்ந்து 6ஐயும் 7ஐயும் பெறுகிறோம். 6வது அறிவையும் 7வது அறிவு. அப்படி எப்படின்னா, நம்ம இப்ப தவத்தின் அடிப்படையில பார்க்கலாம். உடம்பால கிடைக்கக்கூடிய இந்த 5 புலன்கள் வழியா கிடைக்கக்கூடிய அறிவை நம்ம வச்சு அதுக்கப்புறம் நல்லது கெட்ட தீர்மானிக்கிறது 6வது அறிவு. அது எங்க இருந்து நடக்குதுன்னா புருவ நடுவுல இருந்து நடக்குது. அதுக்கப்புறம் விசேஷமான ஒரு 7வது அறிவு, 7ஆம் அறிவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 6ஆம் அறிவு பகுத்தறிவு, 7ஆம் அறிவு பெரியோர்களால் கொடுக்கப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. பெரியோர்கள் மூலியமா கொடுக்கப்பட்ட உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. அதான் 7ஆம் அறிவுன்னு. ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த 6வது சக்கரமாக இருக்கக்கூடிய நம்ம புருவ நடுவுல இருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானிச்ச பிறகு அடுத்து நம்முடைய தலை உச்சிகள் கிடைக்கக்கூடிய சகசிராரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அதான் 7வது அறிவு. அந்த இடத்துல கற்றறிவு 8ம், கற்றறிவுனா அங்க கத்துக்கின அறிவு, அங்கு கற்றுக்கொண்ட அறிவு 8வது அறிவு. பகுத்தறிவால 6வது அறிவும், அந்த 6வது அறிவினால 7வது இடமாகிய சகசிராரத்தை தொடுவது என்பது 8வது அறிவும். அந்த இடத்துல கற்றுக்கொண்டதுனால, அந்த இடத்துல கற்று கலந்திருப்பதுனால 9வது அறிவு. இத்தனை அறிவுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமானை அறிதல் 10வது அறிவு. இப்படி படிப்படியா இறைவனுடைய படிநிலையை தொடாம அறியாமையினால் இந்த புலன் இச்சையிலேயே 5 அறிவிலேயே சிக்கி இறந்து போனவங்க நிறைய பேர். அழிந்தவாறே அப்படின்றார். இப்படி பிரிச்சுக்கலாம். மொத்தம் 10 அறிவு. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. இந்த 5 அறிவுன்றது பொது, எல்லா உயிர்களுக்கும் பொது. 5 அறிவு. இந்த 5 அறிவு எல்லாருக்கும் பொது. பரமனுடைய செயலெல்லாம் அது எல்லாருக்கும் பொதுவா உடல்னு எடுத்துட்டா வந்துடும். தன்னை உணர்ந்து அது அந்த 5 அறிவை கொண்டு தன்னை உணர்ந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பகுத்தறிவு. அதுக்கு 6வது அறிவுன்னு பேரு. இந்த பகுத்தறிவு எங்க நிகழுதுன்னு பார்த்தோம்னா உருவ நடுவுல தான் நிகழுது. கொஞ்சம் ஆலோசிச்சு பார்த்து முடிவு எடுக்கிறோம்ல. ஓஹோ, அப்போ இந்த பக்கம் தண்ணி இவ்வளவு தூரம் வேகமா வருதுன்னா அந்த பக்கம் யாரோ மடையை திறந்துருக்குறாங்கன்ற அறிவு வருது இல்லை. அங்க புகையுதுன்னு சொன்னா அங்க நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இவ்வளவு நாத்தம் அடிக்குது அப்படின்னா எங்கேயோ பக்கத்துல எரியுதுன்னு அர்த்தம். அப்ப இது எல்லாம் என்ன, புலன்கள் மூலியமாக ஒரு அனுமானத்துக்கு நீங்க தேர்வு செய்றீங்க இல்லையா, அதான் அந்த நல்லது கெட்டது தீர்மானிக்கிற அறிவு பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுக்கு அப்பால் இருக்கிறது 7ஆம் அறிவு, அதுதான் உபதேச அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. பெரியவங்க சொன்ன அறிவு. 8வது அறிவு கற்றறிவு. என்ன கற்றறிறீங்க? நூல்களை கற்றறிகள். புறத்தே படிக்கிற படிப்பு நூல் படிப்பு. நூல்களை, சிறந்த நூல்களை படிச்சு உண்மையை தெரிந்து கொள்வது 8ஆம் அறிவு என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் கலந்த அறிவு, இறைவனோடு கலந்து அங்க ஆலோசிச்சு பார்க்கும்போது வரக்கூடிய அறிவு. இந்த 8ஆம் அறிவே
புறத்தே கற்ற அறிவா இல்ல அகத்தே கற்ற அறிவா நம்ம தீர்மானிக்கணும். ஞானம் வேற, ஞான அனுபூதி வேற, அறிவு வேற, அனுபவம் வேற. அறிவு வேற, குறிப்பெடுத்துக்குங்க. அறிவு வேற, அனுபவம் வேற. அனுபவம் தான் ஆசானா வருகிறது. அப்போ இந்த 7ஆம் அறிவு உபதேசம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பெரியோர்கள் கொடுத்த உபதேசம். அப்படி இல்லை. சகசிராரத்தில் பெற்ற அறிவு, புருவ நடுவில் பெற்ற நல்லது கெட்டது தீர்மானிக்கிற அறிவு, 7ஆம் இடம் சகசிராரத்தில் பெற்ற அறிவு, அதுக்கப்புறம் 8ல கற்றறிதல். அப்ப கற்று அறிதல்னா எங்க கற்றுக்கொள்ளுதல்? அகமுகமாக படித்தலுக்கு பேர் தான் கற்றறிதல். கற்றல், கேட்டல், சிந்தித்தல். சைவ சித்தாந்தம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல். இந்த 4 தத்துவம், 4 உண்மையை சொல்லக்கூடியது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். கேட்கணும், சிந்திக்கணும், தெளியணும், புருவ நடுவுல நெட்டை கூடல். அவ்வளவுதான். இதான் சைவ சமயம். சைவ சித்தாந்தமே முடிஞ்சு போச்சு. ஆனா கேட்டலுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது. அதுதான் கற்றல். சைவ சித்தாந்தம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடலோட முடிஞ்சது. ஆனா அதுக்கு முன்னாடி கற்றல்னு ஒண்ணு இருக்கு. கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல். ஆக மொத்தம் 5 ஆயிருக்கும். ஆக மொத்தம் 5 ஆயிருக்கு. அப்ப கற்றுக்கொள்ளுதல், அதுதான் கற்றல் 8வது அறிவு கற்றுக்கொள்ளுதல். குரு நடுவிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறாய், சாமி என்ன உணர்த்துறாங்கன்னு கற்றுக்கொள்கிறாய் இல்ல, அதான். அப்புறம் சகசிராரத்துல இருந்து என்ன கத்துக்கிற, இது அகமுகமாக அடியேன்னு சொல்ற கருத்து. ஆனா புறத்தைய பார்க்க போனீங்கன்னா 5 அறிவு புலன்களால் பெறக்கூடிய அறிவு, பகுத்தறிவு நல்லது கெட்டது தீர்மானிக்கிற அறிவு, 7வது அறிவு பெரியவங்க சொன்ன உபதேசம், 8வது அறிவு கற்று அறிதல், பல நூல்களை பார்த்து கற்றுக்கொள்ளுதல், 9வது அறிவு கலந்தறிவு. கலந்தறிவுன்னா பெரியவங்க கூட கலந்தாலோசனை பண்ணி பெறக்கூடிய அறிவுன்னு சுட்டி காட்டப்படுகிறது பொழிப்புரைகள்ல. 10வது அறிவு பரமனை அறியும் அறிவு. இது உலகத்தாருக்கு. உலகத்தார் சொல்லக்கூடிய அறிவு 10. ஆனா நாம எப்படி சொல்றோம்னா, புலன்கள் மூலம் கிடைக்கிற அறிவு 5 அறிவு. அந்த புலன்கள் மூலியமாக உணர்ந்து நல்லது கெட்டது தீர்மானிக்கிற அறிவு 6ஆம் அறிவு. அது புருவ நடுவில் கிடைக்கக்கூடிய அறிவு. இந்த 6ஆம் அறிவை கொண்டு 7வது தலமான சகசிராரத்துல பெறக்கூடிய அறிவு 7ஆம் அறிவு. அந்த 7ஆம் அறிவு கொண்டு கற்றுக்கொள்ளுதல் நிகழும் போது 8ஆம் அறிவு கிடைக்கிறது. அந்த கற்றுக்கொண்ட பிறகு ஒரு கலந்த ஆலோசனை, ஒரு கலந்த அறிவுனா இறைவனோட 2.5 கலந்த அறிவு. ஒன்றாய் உடனாய் வேறாய். வேறாக இருந்த இறைவன் உடனாக இருந்தான், உடனாக இருக்கின்ற இறைவன் ஒன்றாக ஆகும்போது அந்த கலந்த அறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு கலந்த அறிவு, அதுக்கு 9ன்னு பேர். அப்படி அவனோடு கலந்த அறிவு, யோகத்துல கலந்த அறிவு கொண்டு கடைசியாக இறுதியாக பரம்பொருளை தொடக்கூடிய அறிவு 10வது அறிவு. இத்தனை அறிவும் படிப்படியா உணர்ந்து குருநாதருடைய கையை பிடிச்சிட்டு போகும்போது நடக்கும். இத்தனை அறிவும் ஒருத்தனுக்கு வரணும், பொருத்திக்கு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் இறுதிநிலை பயன்பாடு என்று சொல்லக்கூடிய வீடு பேர், அறம் பொருள் இன்பம் வீடு பேர், இது நிகழும். முதல்ல அறம் நிகழ வேண்டும், பிறகு பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். எது பொருள்? உலகத்து பொருளா? மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் அறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு இன்பத்தின் வீடு, இன்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு வீட்டை புரிந்து கொள்ள வேண்டும். எது வீடுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 4 நிகழும். அறம் பொருள் இன்பம் வீடு பேர். இந்த 4த்தையும் அடையிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த 4த்தையும் அடையிறது அந்த குருமுகமாக இது 4 நமக்கு கிடைக்கணும். அறம் இல்லாதவர்களுக்கு மெய்ப்பொருளை உணர முடியாது. மெய்ப்பொருளை உணராதவர்களுக்கு இன்பம் கிடையாது, துன்பமே. இன்பத்தை, அந்த மெய்ப்பொருளாகி இன்பத்தை உணராதவர்களுக்கு வீடு பேரு கிடைக்காது. அவ்வளவுதான் செய்தி. அப்ப இத்தனை அறிவும் எதுக்குன்னா
இந்த அறம் பெறுவதற்கும் இந்த அறத்தை செய்வதற்கும் இத்தனை அறிவு என்ன, அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறாங்கல்ல. அப்ப அறிவு இருந்து என்ன பயன்னு சொன்னா, அறம் செய்ய வேண்டும், அறம் செய்ய விரும்பு, அவ்வளவுதான். அப்போ உன் பகுத்தறிவு, உன் புலன்களாக கிடைத்த உன் புலன்கள், நம்முடைய புலன்களால் கிடைத்த அறிவு, நல்லது கெட்டது தீர்மானிக்கிற பகுத்தறிவு, உபதேசத்தால் கிடைக்கப்பட்ட 7வது சகஸ்திராரத்தில் கிடைக்கப்பட்ட அறிவு, பிறகு நூல்களால் கற்றறிந்த அறிவு, பிறகு கலந்து ஆலோசனை செய்த பிறகு கிடைத்த அறிவு, பிறகு பரமன் இருக்கிறான்னு கிடைச்ச அறிவு. இந்த 10 அறிவும் அனுபவத்துக்கு வந்திருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா, இத்தனை அறிவு இருந்தும் அறம் செய்யலைன்னா அத்தனை அறிவும் வீணே. அறம் செய்ய விரும்பு. அப்போ அறம் செய்யாதவர்கள் ஒருபொழுதும் மெய்ப்பொருளை அடைய முடியாது. அறிவு அறிவா தான் இருக்கும், அது பாட்டுல அதுவா தான் இருக்கும். அறிவு அனுபவம் மாறுறதுக்கு நமக்கு நேரம் பிடிக்கும். பணிவு இல்லாதனால நமக்கு நேரம் பிடிக்குது, வேற ஒன்றுமே இல்லை. ஞானம் பெற்றுட்டோம், இறைவனுடைய திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா உணரணுமே, உணர்றதுக்கான கால நேரம் பிடிக்கும் கொஞ்சம். அப்ப பணிவு வேணும். அதான் அறம் செய்ய விரும்பு, மெய்ப்பொருளை தெரிந்து கொள், இன்பம் எது என்று அறிந்து கொள், பிறகு வீடு பேறு நிச்சயம். அப்ப இந்த 4ம் நிகழணும்னா குருநாதர் வேணும். எது நல்லது எது கெட்டது அவர் கையை பிடிச்சுக்கின்னு அறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அறத்தை செய்யணும், எது அறம்னு தெரிஞ்சுக்கணும், எது நல்ல அறம். அப்ப அறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு மெய்ப்பொருளை, மூச்சு தான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பொருளை அறிந்து ஒழுக வேண்டும். பிறகு இன்ப நிலையை அடைய வேண்டும். பிறகு வீடு பேற்றினை அடைய வேண்டும். இதுதான் செய்தி. அப்ப இது அடையறதுக்கு தான் இந்த அத்தனை அறிவும். ஆமா. அப்போ 5 பேர் அறிவும் கண்களை கொல்ல, இதான் செய்தி. திருச்சிற்றம்பலம். அப்போ உற்றறிவு 5ம், உணர்ந்தறிவு 6ம் 7ம், கற்றறிவு 8ம், கலந்தறிவு 9ம், பற்றிய 10ம், பலவகை நாழிகை அற்றது அறிய அழிகின்றவாறு. அப்படின்னா ஏன் வருத்தப்படுறாருன்னா, இத்தனை அறிவும் இருந்தும் இது அறியாமலேயே இந்த உயிர்கள் 5 அறிவிலேயே என்ன பண்ணிடுது, போயிருது. சிலது பகுத்தறிவிலேயே போயிருது. இந்த பகுத்தறிவு நாத்திகம் பேசுறது கிடையாது. பகுத்து அறிந்து பகவானை அறிந்து கொள்ளுதல். பகுத்து அறிந்து எது நல்லது எது கெட்டது யார் நடத்துறாங்க, படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. எது பகுத்தறிவு? இதுதான் பகுத்தறிவு. கடவுள் இல்லைன்னு சொல்றது ஒருபோதும் பகுத்தறிவுல வராது. ஏன்னா நடக்கிறதெல்லாம் நம்மளுடைய அறிவால தான் நடக்கின்ற ஒரு ஆணவத்தை தான் அது என்ன பண்ணும், கடைசியில முடிக்கும். நடத்துறது இறைவன் தான்ற பக்குவமே வராம போயிடும். அதுவும் அறியாமைதான். நாத்திகமும் ஒரு அறியாமைதான். பகுத்தறிந்து இறைவனை அறிந்து கொள்ளதான் முயற்சி பண்ணணும். தவிர நடத்துறது இறைவன் தான்ற உங்க பக்கம் வரலன்னா உன் பகுத்தறிவுல பலன் இல்லை. நாத்திகம் பேசி நாத்தெழும்பேரி அப்படின்னு ஒரு வரி இருக்கு திருவாசகத்துல. அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றவனை பத்தி நம்மளுக்கு கவலை வேண்டாம். பாவம், அவன் எத்தனை பிறப்போ, இன்னும் எத்தனை யோனியோ, இன்னும் எத்தனை முலைகளோ, இன்னும் எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை ஜென்மமோ பார்த்துட்டு வரட்டும், அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல அவனுக்கு அதுதான் அந்த கொள்கைன்னா அவன் இருந்தாலும் இறைவன் உணர்த்துவார். கலியுகமாச்சே, அப்பவே அடி, ஸ்பாட்லயே அடி. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அந்த உண்மையை தெரிஞ்சு வரணும். அதான் அந்த அறிவினுடைய. அப்போ அறிவுன்னு சொன்னா எம்பெருமானை அறிவதுதான் அறிவு, மற்றதெல்லாம் அறிவு கிடையாது. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? சிவபெருமானை அறிந்து கொள்வதுதான் அறிவு, தன்னை அறிந்து கொள்வதுதான் அறிவு.
தன்னை அறிய கற்றுக்கொள்வதுதான் படிப்பு. புறப்படிப்பு படிப்பாகாது. இந்த நிலையில்லாத பொருள்களை சுட்டி காண்பிக்கிறது எல்லாமே அறிவு கிடையாது. அது அவ்வளவுதான். உலகத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான். வயிற்று பழப்புக்காக தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவு. தன்னை அறிந்து தனக்குள்ள இருக்கிற இறைவனை அறிந்து கொள்வதுதான் படிப்பு. அதான் கற்றறிவு. கற்றறியேன் கலை ஞானம் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். கற்றறியேன் கலைஞானம் மாணிக்கவாசகர். நான் ஒன்றும் கத்துக்கலையே சாமி அப்படின்னு சொல்றாருல, அது மாதிரிதான். கலை ஞானங்கள் எல்லாம் கற்றறியவில்லையே பொல்லாத புல்லறிவின் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். புல்லறிவுனா என்ன? வெறும் மேல் புல்ல மட்டும் படிச்சுட்டு நான் பாட்டு பேசிட்டு இருக்கிறேன். மேல் புல்ல மேய்ஞ்சிட்டு படிக்கிறது புல்லறிவுன்னு சொல்லுவாங்க. மேலோட்டமா படிச்சுட்டு பேசுறது அதுக்கு புல்லறிவுன்னு பேர். சரி, அப்ப இத்தனை அறிவும் எதுக்குன்னா எம்பெருமானுடைய திருவடியை அடைவதுதான் அறிவு. ஓரறிவு, ரெண்டு அறிவு இதெல்லாம் பார்த்து நம்ம. அப்ப அறிவினுடைய முதிர்ச்சி என்னன்னா எம்பெருமானுடைய திருவடியை உணர்வதுதான், சாமியை உணர்வதுதான் அறிவு. அப்போ எம்பெருமானை அறிவதற்கு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அதே திருமூலர் தான் சொல்றார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப இவ்வளவும் நிகழணும்னு வச்சுங்களேன், குருநாதர் இல்லைன்னா முடியாது. ஒரு குருநாதர் இல்லைன்னா நிச்சயம் முடியவே முடியாது. இத்தனையும் நிகழணும். உங்களுக்கு அறிவு அனுபவமா மாறணும்னு சொன்னாலே குருநாதர் வேணும். ஆமா, குரு இல்லாம அதான் சொன்னேன்னு, தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. கையை இறுக்கி பிடிச்சுக்கின்னு அடுத்தது என்னன்னு கேட்டு அடுத்தது என்ன பண்ணணுங்க ஐயா, இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் இந்த இடத்துல நிக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது, நாம என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னா மட்டும்தான் அடுத்து என்ன பண்ண முடியும், அடுத்த தகுதிக்கு போக முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுதான் சொன்னேன் நான். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை, குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப எது கற்றறிவு அப்படின்னா புறத்தே நூல்களால் வரக்கூடிய அறிவு. நூல்கள் வேணும், நூல் அறிவு வேணும். எது நூலு? மூச்சு தான் நூலு. அந்த நூலை பிடிச்சு காற்றை பிடிக்கும் கணக்கறிவா இருக்கு. அந்த நூலை பிடிக்கக்கூடிய அந்த மூச்சு என்று சொல்லக்கூடிய நூலை பிடிக்கிறவங்களுக்கு அதான் நூல் அறிவு. அப்ப சுவாசத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்க தன்னை அறிந்து கொள்வார்கள். சுவாசத்தை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள். அப்ப நூலுன்னு சொன்னா இங்க மூச்சு, இதுதான் உள்ள அர்த்தம். ஆமா, இப்படிப்பட்ட அறிவெல்லாம் விட்டுட்டு இந்த ஜனங்க என்ன பண்ணுது, தன்னையும் அறியாம பிறரையும் அறிய விடாம எவ்வளவு மயக்கத்துல வைக்க முடியுமோ அவ்வளவு மயக்கத்துல வச்சு நம்மள என்ன பண்றாங்க, அனுபவப்படாமலேயே விரட்டி அடிக்கிறாங்களே, அறியாமலேயே வைத்திருக்கிறார்களே என்று ஆதங்கப்படுகின்றார் திருமூலர். அப்பவே எழுதிட்டார்கள். தெரிந்த உண்மையை தெரிஞ்சுக்காமலே அழிஞ்சு போறாங்களே, சத்தியம் எதுன்னு தெரியாமலேயே அழிஞ்சு போறாங்களே, அசத்தியத்தை சத்தியமா என்னைக்குன்னு போறாங்களே அப்படின்ற வருத்தம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் பொழுது என்னைக்கும் இருக்கும். அது உண்மையை தெரிஞ்சவங்க நிச்சயம் புலமைன்னு தான் இருப்பாங்க. இன்னும் உண்மையை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே, சத்தியத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே, தர்மத்தை உணராம இருக்கிறாங்களே, பட்டறிவு அனுபவ அறிவு என்று சொல்லக்கூடிய பட்டறிவு இல்லாமல் இருக்கிறார்களே. குருநாதர் சுட்டி காமிச்சுவார். ஆனா உழைக்கிறது யாரா இருக்கணும்? நம்ம தான் உழைக்கணும். அவர் தொட்டு காமிச்சிட்டு போயிடுவாரு. ஆனா தொட்டு காமிச்சிட்டு போயிட்டான்றதுக்காக உடனே எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. குருவருள் இருந்து கை காட்டி காமிச்சு கொடுக்குற இடம் இதுதான். இது உட்காரு, முதுகெலும்பு நேராகி ஒரு காலை மேல தூக்கி போடு, ஓய்வா இருக்கும்போது சென்முத்திரையை பிடிச்சிக்கோ, எல்லாம் கையை மேல வச்சுக்கோ, புருவ நடுவில் வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன், புருவ நடுவில் பாரு, அப்படி தொட்டு காமிச்சு உன் மூக்கு வழியா காற்று போகாம உள் வழியாக குதம் வழியா, குதம்னா என்ன, உள்நாக்கு வழியாக மேலையும் கீழே ஏற்றி இறக்கக்கூடிய வழியை பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பயிற்சி செஞ்சு குருநாதருடைய வழியை அப்படியே பின்பற்றி அவரை போலவே அந்த இடத்துல ஆடாம அசையாம நின்று மனத்தை ஒன்றி கவனிச்சு படிக்கிற படிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் கற்றறிவு. இப்படி உள்ள படிக்கிற படிப்பு வேற, வெளியே படிக்கிற படிப்பு வேற. வெளி புத்தகங்கள்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் நாலேஜ். என்ன நாலேஜ்? புற அறிவு. அதுவும் வேணும். ஒரு நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்ற அறிவும் நம்மளுக்கு வேணும். இந்த உலகத்துல பழகணும்னா அந்த அறிவும் நமக்கு வேணும். ஆனா தன்னை அறியணும்னா உள்ளதான் படிக்கணும். நம்ம எல்லாரும் உள்ளதான் படிக்கணும். அதான் கற்றறியும். ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா, ஆலோசனை செஞ்சுட்டு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க ஐயா நான் யோசிச்சு சொல்றேன்ட்டாங்கல்ல,
அப்ப 2 நாள் யோசிச்சுன்னா அவங்க நல்லது கெட்டதை ஆராய்ச்சி பண்ண போறாங்கன்னு அர்த்தம். எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்வு செஞ்சு அதுக்கப்புறம் சொல்றேங்க ஐயா, நான் வரேங்க ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 நாள் யோசிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உற்றறிதல், உணர்ந்தறிதல், கற்றறிதல், கலந்தறிதல். உற்று அறிதல், உணர்ந்தறிதல், கற்றறிதல், கலந்தறிதல். உற்றுன்னா என்ன தெரியுமா? உற்று கவனிக்கணும்னு சொல்றாங்கல்ல. உத்து கவனிக்கணும்னு சொல்றாங்கல்ல. கொஞ்சம் உற்று கவனிங்க. அப்போ உற்று அறிதல்னா என்ன நிகழுதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணும். உணர்ந்தறியணும். அதுக்கப்புறம் கற்று அறியணும். அதுக்கப்புறம் கலந்தறியணும். கலந்தறியணும்னா எம்பெருமானோடு கலந்தறியணும். அப்புறம் 10வது அறிவு பரமனுடைய அறிவு. இதுதான் அந்த பாட்டு நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. இன்னும் ஒரு முறை இந்த பாட்டை பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம். உற்றறிவு 5ம் உணர்ந்தறிவு 6-7ம் கற்றறிவு 8ம் கலந்தறிவு 9ம் பற்றிய 10ம் பல வகை நாழிகை அற்றதறியா அழிகின்றவாறே. அப்போ புலன்கள் மூலியமா கிடைக்கிற 5 அறிவு, அந்த 5 அறிவு 6வது அறிவுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அந்த 6வது அறிவு நல்லது கெட்ட தீர்மானிக்க நன்மை தீமைகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய பகுத்தறிவு கிடைக்குது. இந்த பகுத்தறிவுடைய பலனே பகவானை தெரிந்து கொள்ளுதல். இந்த இறைவனுடைய இருப்பிடத்தை படைத்து காத்து அடித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உள்ளன் என்று தெரிஞ்சுக்கத்தான் பகுத்தறிவு. அப்ப 8வது அறிவு கற்றறிவு. எம்பெருமானுடைய இருப்பிடம் தெரிஞ்சு பயிற்சி செய்யற அறிவுக்கு 8வது அறிவு. 9வது அறிவு கலந்தறிவு. நீங்களும் இறைவனும் கலந்த போது ஏற்பட்ட அறிவு ஞான விளைவு இருக்கு இல்லையா, அது 9வது அறிவு. பிறகு பரமனோடு பரமனாக பரமனை அறியும் அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் 10வது அறிவு. இத்தனை அறிவை பிரிக்கிறாங்க. அகமுகமாகவும் அடியேன்னு சொல்லிட்டேன், புறமுகமாகவும் அடியேன்னு சொல்லிட்டேன். இந்த அறிவை புறத்தை பிரிச்சீங்கன்னா புலன்களாக கிடைக்கக்கூடிய அறிவு, அப்புறம் 6ஆம் அறிவு பகுத்தறிவு, 7வது அறிவு பெரியவங்க கொடுத்த உபதேசம், 8வது அறிவு அவங்க கூட கலந்து ஆலோசனை செய்து கிடைக்கக்கூடிய அறிவு, 9வது அறிவு இது மூலியமா கிடைக்கிற கலந்த பிறகு கிடைக்கக்கூடிய அந்த 9ஆம் அறிவு. என்ன அறிவு? நூல்களால தெளிஞ்சு கலந்து ஆலோசனை பண்ணதுனால தெளிஞ்சு வரக்கூடிய அறிவு 9ஆம் அறிவு. 10ஆம் அறிவு பரமனை அறிவும் அறிவு. இது உலகத்தாருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. ஆனா ஞானிகள் தவம் பண்றவங்களுக்கு இந்த அறிவு எப்படின்னா இப்படி 10ஆ பிரிக்கலாம். முதல் 10 உலகத்தாருக்கு, 2வது 10 நம்ம இப்படி பிரிப்போம். அதான் பொழிப்புரையும் அதான் சொல்லுது. ஆனா தவம் பண்ணவங்க இந்த அறிவு எப்படி பிரிப்பாங்கன்றது மட்டும் பார்த்துடலாம். தவம் செய்தவர்கள் தனக்கு உள்ளே படித்தவர்கள் எப்படி அந்த அறிவை பிரிச்சுக்குவாங்கன்னா, புலன்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய அறிவு 5வது அறிவு. 5 அறிவு. அதுல நல்லது கெட்டது எதுன்னு தீர்மானிக்கிற பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுடைய உச்சம் தான் இறைவன் இருக்கிறான்றது. அதான் அறிந்து பணிதல். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுங்கன்னு வாங்க, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கான்னு சொல்லுவாங்க. அவன் இல்லைன்னா அணுவும் அசையாதுங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தர். ஏதோ நம்மளை இயக்குதுங்க, ஏதோ பெரிய சக்தி நம்மளை இயக்குதுன்னு. எப்படி? அந்த மேல இருக்கிற பொருளை உணராதவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு மேல ஒண்ணு இருக்குதுங்க அப்படின்னுவாங்க. ஏதோ ஒரு சக்தி நம்மள ஆளுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கணும் பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும்போது கேட்டு, அப்போ இருக்கிறது உண்மைதான், இறைவன் இருக்கிறது உண்மைதான். அந்த உண்மையை அணுகிறாங்க இல்லையா, அப்போ நம்ம இப்போ இந்த தவத்துல இருக்கிறவங்க எப்படி இந்த 10 அறிவை பிரிச்சுக்குவாங்கன்னா, புலன்கள் மூலியமா கிடைக்கிற அறிவு 5 அறிவு, நல்லது கெட்டது தீர்மானிக்கிற அறிவு பகுத்தறிவு. அந்த நல்லது கெட்டது எங்க போய் கொண்டு போய் விடுனா, எம்பெருமான் இருக்கிறான்னு சொல்லிட்டு முடியுது இல்லையா, எம்பெருமான் திருவடியில. அதுதான் 6வது அறிவு, அதான் பகுத்தறிவு. அவ பகுத்தறிஞ்சு இந்த உடம்பால கிடைக்கிற சுகம், இந்த மனத்தால கிடைக்கக்கூடிய சுகம், இந்த உயிர் மயக்கத்தால கிடைக்கிற சுகம் நிலையில்லாதது என்று அறிந்து எவன் ஒருவன் புருவ நடுவில் நிற்கிறானே அவனே 6வது அறிவு பெற்றவன்.
இந்த உடம்பால வரக்கூடிய சுகம் நிலையில்லாதது, இந்த மனத்தால் வரக்கூடிய சுகம் நிலையில்லாதது, இந்த உயிர் மயக்கத்தால் வரக்கூடிய சுகம் நிலையில்லாததுன்னு தெரிஞ்சு புருவ நடுவுல யார் ஒருத்தன் நின்னானோ அவனே பகுத்தறிவு பெற்றவன், அவனே பகுத்தறிவாதி. பகுத்து அறிஞ்சு இறைவனுடைய திருவடியை போய் இறங்கி குருநாதனுடைய தயவுல பிடிச்சான் இல்லையா, அதான் பகுத்தறிவு. அப்புறம் 7வது அறிவு சாமி அங்கிட்ட உபதேசம் தர்றாரு, புருவ நடுவுல உபதேசம் பெறுகின்றான். 8வது அறிவு அந்த உபதேசம் சொன்ன பயிற்சியை செஞ்சு இறைவனோட கலந்து விடுகின்றான். அந்த புருவ நடுவுல ஒன்றாகி விடுகின்றான். வேறாக இருந்தவன் உடனாக இருந்தான், உடனாக இருந்தவன் ஒன்றாகி விடுவது கலந்தறிவு. அப்போ அவனோடு கலந்த போது துரும்பாக இருந்த இரும்பு பிடிச்சிருந்த நம்ம காந்தகத்தை நம்ம தொட்ட போது நமக்கும் காந்தகத்தன்மை கிடைக்கிறது. இதுதான் இறை அறிவு. அப்போ 9வது அறிவு இறை அறிவு. இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். இறைவனை அறிகின்ற அறிவு 9வது அறிவு. இப்படி அகமுகமாக பார்க்கிற அறிவு இதுதான். புலன்கள் 5 புலன்கள் மூலியமா கிடைக்கிற அறிவு, அப்புறம் பகுத்தறிவு, எம்பெருமானுடைய திருவடி இதுதான் அறிஞ்சுக்கிறது பகுத்தறிவு, அதான் 6வது அறிவு. 7வது அறிவு உபதேசம் பெற்றுக்கொள்ளுதல், எம்பெருமான்கிட்ட உபதேசம் பெற்று அவருடைய ஆலோசனை எப்படி நடக்கிறது. அப்புறம் 8வது அறிவு கற்ற அறிவு, அங்க கத்துக்கிற அறிவு, புருவ நடுவுல கத்துக்கிற அறிவு. 9வது அறிவு கலந்த அறிவு, அவனோடு கலந்து பெற்ற அறிவு. 10வது அறிவு பரமன் தான் எல்லாம்னு சொல்லிட்டு பரமனை அறிதல் அறிவு. இப்படிதான் நம்ம பிரிச்சுக்கிறோம். உலகத்தாருக்காக அந்த 10 அறிவு பிரிச்சு கொடுத்தேன். உள்முகமாக பயணிக்கிற அக அறிவு பெற வேண்டும் என்று துடிக்கிற அடியார்களுக்காகவும் இந்த அறிவை பிரிச்சு கொடுத்திருக்கிறோம். ஆக மொத்தம் 10 அறிவு. எம்பெருமானை பரமனை அறிந்து கொள்வது 10வது அறிவு. இந்த 10 அறிந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய பிறப்பின் ரகசியம். இந்த 10 அறிவும் அறிந்து கொள்ளாம இறந்துடுறான்ற வருத்தத்தை தான் கடைசி வரியில என்ன பண்றாரு, அற்றது அறியாது அழிகின்றவாறே, இப்படியே போயிடுறாங்களே, இத்தனை அறிவும் இருக்குதே, இத்தனை அறிவும் தெரிஞ்சுக்காமலே போயிடுறாங்களேன்ற வருத்தத்தை தான் இங்க திருமூல நாயனார் பதிவு செய்யறார். இப்படிதான் பதிவு செய்யறாரு. எவ்வளவு பெரிய ஆதங்கம் பாருங்க. ஆமா, சரி. அப்போ உலகத்தாருக்கு 10 அறிவு என்ன, பயிற்சி செய்யறவங்களுக்கு 10 அறிவு என்னன்னு நம்ம பார்த்தோம். பொழிப்புரையில அப்படிதான் உலகத்தாருக்காக தான் எழுதி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அகமுகமா பார்த்தோம்னா அதெல்லாம் என்ன அறிவுன்னு தெரியலாம். அப்ப படிக்க வேண்டியது உள்முகமா தான் தவிர வெளிமுகமா கிடையாது. அப்ப படிக்க வேண்டிய படிப்பு உள்முகமா தான் தவிர வெளிமுகமா கிடையாது. இப்போ புறப்படிப்பு அவசியம், நிச்சயம் அவசியம் வேணும். பழைக்கணும் இல்ல. தன்னை அறிந்து இன்புறுவதற்கு அகப்படிப்பு அவசியம். புறத்தே இருக்கக்கூடிய படிப்பு புறப்படிப்பு, இந்த பட்டம் பதவி செல்வாக்கு இதெல்லாம் புறத்தே கல்வி, அவங்க சொல்ற கல்வி. அப்ப உண்மையான கல்வி தன்னை அறிந்து கொள்வதுதான் கல்வி. The real education is must to know who you are. நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வது முதல் படிப்பு, the real education. ஆமா, அதுதான் உண்மையான படிப்பு. தன்னை அறிவதே படிப்பு, அதுவே அகப்படிப்பு. புறப்படிப்பு அது வேணும், அது உலகத்தார்கள் மெச்சுகிறது. அதை வச்சுதான் மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் ஐஏஎஸ் படிச்சுக்கிறாரு, ஐபிஎஸ் படிச்சுக்கிறாரு, எழுந்து நிக்கிறோம். அதை விட பெரிய படிப்பு இருக்கு, தன்னை அறிந்த பெரிய படிப்பு. அந்த படிப்பு தான் உண்மையான படிப்பு. அந்த படிப்பு படிச்சுதான் நம்ம எம்பெருமானுடைய திருவருள் கருணையினால அவனோட 2 கலந்து இருக்க போறோம். அப்ப எது படிப்பு, எது அகப்படிப்பு, எது புறப்படிப்பு, எங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அப்போ நூல்னா எதுன்னு சொன்னேன். நூல்னா நூலு பட்டம். இந்த மூச்சு என்ற நூலை கொண்டுதான் நம்ம உடம்புன்ற பட்டத்தை சாமி இழுத்து இழுத்து வச்சிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்கிறாரு? எப்படி இந்த பட்டத்தை அப்படியே தூக்கி தூக்கி இழுத்து இழுத்து பிடிப்பாங்க. இந்த பட்டத்தை நீங்க எடுக்காம இல்ல பிடிச்சி எடுக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? பட்டம் அப்படியே இறங்கி செத்து போயிடும், அதை கீழே விழுந்துடும், இல்ல முள்ளுல சிக்கிக்கும். ஒரு முறை முள்ளுல சிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறது கஷ்டம். தரையில விழுந்ததுன்னா திருப்பி எடுத்து பறக்க வைக்கலாம். ஆனா முள்ளுல சிக்கின பட்டத்தை என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் சொல்றாங்கல்ல.
குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு திரும்பி போகுது, தலைகீழ போயிடுச்சுங்க, கால் தான் முன்னாடி இருக்குது, கொஞ்சம் பிறண்டு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த நூலுன்றது சாமி வச்சுக்கிற மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றுன்ற பட்டம் அந்த காற்றை வச்சுதான் இந்த உடம்புன்ற பட்டத்தை சாமி என்ன பண்றாரு, இழுக்கிறாரு. இந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு உள்ள வந்து போற மூச்சு என்னன்னா சாமி அப்படியே மெதுவா இழுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்ப நம்ம பட்டத்தை நம்ம இழுத்து இழுத்து விடுறோம்ல, அப்ப எது வரைக்கும் இழுத்து இழுத்து விடுறோமோ அது வரைக்கும் இந்த பட்டம் என்ன பண்றது, மேல பறக்குது இல்ல, அது மாதிரிதான் இந்த உடம்பு. அவ்வளவுதான் ரகசியம். அப்ப நூல் அறிவு என்பது என்னன்னா, யாரோ இழுக்கிறாங்களே, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. உன்னையும் ஆட்டு வைக்கிறான், என்னையும் ஆட்டு வைக்கிறான். யார் அந்த நூலை பிடிச்சி எடுக்கிறது? அதான் நூல் அறிவு. நூல் அறிவுனா என்னன்னா இப்ப புரியுதா? நூல்னா மூச்சு. அந்த மூச்சு எவன் பிடிச்சிருக்கிறான்னு பாக்குறதா நூல் அறிவு. அந்த நூலை அந்த முனையை முத்து பார்க்கணும் போகணும். அதான் மூச்சை கொண்டு யார் வந்து உள்ள போறாங்கன்னு பார்த்து யாரும் நம்மளை இழுக்கிறாங்களே அப்படி அவங்களால தான் நம்ம உயிரோட இருக்கிறோமா? அப்ப இது வரைக்கும் பட்டம் ஆணவத்துல இருக்க வரைக்கும் என்ன நினைச்சிருக்கான், அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மேல வந்தேன் தெரியுமா நானு அப்படின்னு பட்டம் நினைக்குது. சிரிப்பு வராது நம்மளுக்கு. பட்டம் தன்னை தானே இப்படி நினைச்சுக்குது. நான் கை காலெல்லாம் உதறி இப்படி பண்றதுனால தான் என்ன பண்றேன் நான் மேல வந்திருக்கிறேன்னு அது நினைச்சுக்குது. சத்தியமா இல்லை. அது ஆணவத்துடைய வெளிப்பாடு. உலகம் ஃபுல்லா சொல்லுது இந்த பட்டம் என்னன்னு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு உழைக்கிறேன் தெரியுமா, இவ்வளவு தூரம் நான் மேல இருக்கேன்னா நான் அவ்வளவு தூரம் உழைக்கிறேன். பட்டம் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் கேட்கிறேன். அப்புறம் மாயினால என்ன பண்ணுது, இவ்வளவும் தன் சுய தம்பட்டம் அடிச்சுக்குது ஒரு பட்டம். ஆனா உண்மையில நூலை பிடிச்சி வச்சிருக்கிறது யாரு? உண்மையிலே நூலை பிடிச்சி வச்சிருக்கிறது யாரு? இறைவன் தானே. அப்படி இறைவனை தெரிஞ்சுக்கிற அறிவு தான் உண்மையான அறிவு. அப்போ ஒரு பட்டம், ஒரு உடம்பு, இந்த உடம்பு எடுத்த நம்ம இந்த உடம்புன்ற பட்டத்துல நூலுன்ற மூச்சை கொண்டு ஒருவன் இயக்குகின்றான்ற அறிவை தெரிஞ்சுக்கிறது தான் 7வது அறிவு, 8வது அறிவு. அவனோட அந்த நூல் அறிவுன்றது தான். அப்பதான் உபதேச அறிவு. உபதேசம் சொல்லாம 7வது அறிவு நமக்கு கிடைக்காது. அப்புறம் 8வது அறிவு கிடைக்குது, கலந்தறிவு. கற்றறிதல், அப்புறம் கலந்தறிதல். அப்ப நூலை கொண்டு இயக்குறவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப இதனுடைய மூலத்தை தேடுறீங்க. யாரோ ஒருத்தன் நம்மளை இயக்குறான்னு தேடுறீங்களா? அதான் நூல் அறிவு. நூல்னா மூச்சு. அந்த மூச்சை கொண்டு எவனோ ஒருத்தன் இயக்குறான்னு பாக்குறீங்க, அந்த இயக்குறவனை பிடிக்கிறீங்க இல்லையா? அதான் இறை அறிவு. அப்ப முதல்ல நூல் அறிவு, அப்புறம் கற்றறிவு, அப்புறம் கலந்தறிவு. நூல் அறிவுன்றது என்னது? 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, 9ஆம் அறிவு கலந்தறிவு. அப்ப கலந்து அந்த நூலோட கலந்து மூச்சை கண்டுபிடி, மூச்சு எவனோ ஒரு இழுத்து பிடிக்கிறான்னு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் அவனுக்கு மூலமா இருக்கிற போய் தொடுறீங்க இல்லையா? அதான் இறை அறிவு. 10வது அறிவு. அப்ப அப்படியே பட்டத்து மூலியமா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒரு உண்மையை. அப்ப இந்த பட்டம் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கூடாது, சுயத்தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது. அதான் பணிவு. நடத்துறது இறைவன் தான். அறிவுன்னா என்ன அர்த்தம்னா, பட்டம் தன்னை இயக்குபவர் ஒரு ஓனர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உண்மையான அறிவு. அப்படி இல்ல ஊரு ஃபுல்லா நான் தான் படிச்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், என்னாலதான் இது நடக்குது, நான் இல்லைன்னா முதலமைச்சர் இல்லை, நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை, பூனை கண்ண முன்னா பூலோகம்னு சொன்னா அது ரொம்ப புல்லறிவு. அதான் புல்லறிவு. இத்தனை அறிவு பார்த்தோம். புல்லறிவுனா என்னன்னு இதான் புல்லறிவு. புல்லறிவுனா என்ன? இறைவனை உணராத அறிவு புல்லறிவு. இறைவன் தான் நடத்துறான்ற உண்மை தெரிஞ்சு கொள்ளாத அறிவு ஆபத்தான அறிவு. ஆணவம் கண்மம் மாயையால் வந்த அறிவு. அவ்வளவுதான். அப்ப நடத்துறது இறைவன் தான். அந்த நூலை பிடிச்சி இழுக்கிறவன் அவன் தான். அந்த நூலை பிடிச்ச அவனை படைத்தனுடைய மூலத்தை பிடிக்குது. படைக்கப்பட்ட பொருளை பிடிக்காம, பட்டத்தை பிடிக்காம, பட்டம் எங்கிருந்து யாரோ இயக்குறாங்களே, இவ்வளவு தூரம் ஒரு பட்டம் பறக்குதுன்னு சொன்னா அந்த பட்டம் யார் வச்சு இயக்குறாங்கன்னு பாக்குறோம்ல, எங்கிருந்து அந்த நூல் வருதுன்னு பாக்குறோம்ல, அந்த நூல் எவனோ ஒருத்த பிடிச்சி இயக்குறான்னு பார்த்தா ஏதோ மொட்டை மாடியில ஒருத்த உட்காந்துருப்பான்ல, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி கைலாயத்துல உட்காந்துட்டு சாமி நம்மள என்ன பண்றாரு, ஒரு பட்டத்தையா பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த நூலுக்கு பேர் என்னன்னா மூச்சு. இதுல இருந்து ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, அற்புதமான செய்தி. சிவபெருமானே, சிவசிவா. அப்ப நமக்கு கர்வமே சுத்தியமா உண்மையிலேயும் கர்வம் நமக்கு வரவே கூடாது. நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்துருச்சுன்னா பணிவு தான், பக்தி தான், கருணை தான். பெருமானுடைய கருணையினால வேலை செய்யறேங்க. பெருமானுடைய கருணையினால நமக்கு சம்பளம் கிடைக்குதுங்க. பெருமானுடைய கருணையினால நான் உயிரோட இருக்கிறேன்.
பெருங்கருணை. உன்னை என்னை எது உயிரோடு வைத்திருக்கிறதோ அதை நான் வணங்குகின்றேன். இதுதான் பணிவு. ஆமா, இப்படிப்பட்ட அறிவு தான் நூல் அறிவு. நூல்னா இப்ப என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. சரி, இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, இன்னைக்கு நம்ம ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, எல்லாருக்கும் புலனறிவு பார்த்தோம். அந்த புலனறிவுனால பகுத்தறிவு பார்த்தோம். 6வது அறிவு. 6வது அறிவுக்கு அப்புறம் உபதேச அறிவு, மத்தவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அறிவு அப்படின்னு பார்த்தோம். நான் சகசிரார்னு அடியேன்னு சொன்னேன். 8வது அறிவு அந்த இடத்துல கற்றுக்கொள்வதால் வரக்கூடிய அறிவு. அது நூல் படிப்புன்னு புத்தகத்துல போட்டிருக்கு. எந்த நூல்னு நான் சொன்னேன் நானு. அது 8வது அறிவு. நூல்ன்றது மூச்சு. அந்த மூச்சை பிடிக்கிறதா மூச்சை அறியும். காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவு தான் 8வது அறிவு. அப்படி காற்றை பிடிச்சு நீ கலந்தறிவு. அப்ப உண்மையோட உண்மை யார் நூலை பிடிச்சி எடுக்கிறாங்கன்ற அறிவு தெரிஞ்சுக்கிறேன். அதான் கலந்தறிவு. 9. அப்போ இவ பிடிச்சி இழுக்கிறவன் பிடிச்சி நம்மளை தக்க வச்சிருக்கிற இறைவன் தான்ற அறிவு வருது. அதான் 10வது அறிவு. போதுமா? அவ்வளவுதான். இந்த 10 அறிவையும் அறிந்து கொள்ளாமலே மாண்டு போகிறார்களே என்கிற வருத்தத்தை பதிவு செய்துதான் இந்த பாடல் நமக்கு திருமூலன் நாயனார் இங்கு பதிவு செய்கிறார். அப்போ பணிவில்லாத பக்தி ஊர் போய் நம்ம அடைய முடியாது. பணிவில்லாதவங்க நிச்சயம் பக்தி இல்லாதவங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. வெறும் ஞானம், ஞான கர்வத்தை மட்டும்தான் தெரியும். நாங்களாம் எந்த வகையில பிறந்தோம் தெரியுமா? எங்க தாத்தா இப்படிப்பட்ட ஆளு, எங்க ஜாதி இப்படிப்பட்ட, அந்த ஜாதி கர்வம். அப்புறம் ஒழுக்க கர்வம்னு இதுக்கு சொல்லுவாங்க. எனக்கு ஒழுக்க கர்வம்னா என்ன? 2 வேளை குளிக்கிறனாலும் ஆச்சாரமா இருக்கும். தள்ளி நில்லுங்கோ, செத்த வரமா நில்லுங்கோ, பார்த்தா தீட்டு அப்படின்னுவாரு. அவளை கண்டா தீட்டு, உடனே குளிச்சிடணும். தொட்டா குழி, அதுக்கு பேர் என்ன? தொட்டா குழின்னா என்ன? ஒருத்தர் தொட்டுட்டா போய் குளிச்சிருவாங்க. தீண்டிட்டாலே போய் குளிச்சிருவாங்க. தீண்டாமைன்னு இதுக்கு பேரு. இப்படிலாம் கர்வம் இருக்குல்ல, வரட்டு கர்வம். ஆமா, பார்த்தா குழிகளு, பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, வஸ்திரத்தை தொட்டா தீட்டு, அதை தொன்னா தீட்டு, இப்படின்னு பாவம் பல பிரிவினைகளை உண்டு பண்ணி இருக்கிற இதுக்கு சாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த பிச்சையை போட்டு உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அத்தனை ஆகமங்களும் சொல்லிக் கொடுத்த சிவானந்த பரமஹம்சருக்கும் நன்றி சொல்லி, நமக்கெல்லாம் கைலாய பரம்பரையை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால வணங்கி, தொண்டருக்கு தொண்டராம் சிவபெருமானை தாங்கி கொண்டிருக்கின்ற அடியார்களாக வந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல குதுரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே
திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கும் பிறகு 7 மணிக்கும் பிறகு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் உள்ள சிறப்பு நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. சிகாரம் குடும்பத்தில் பயணிக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம்.